குழந்தைங்க விஜய் மாமா கிண்டர் ஜாய் வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவரை நீங்கள் தூக்கி உட்கார வச்சிட்டீங்க. அவர் சொன்ன வாக்குறுதி மறுபடியும் கேட்குறேன், அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா அவர் வந்து ஒரு பொய்யான தலைவர்ன்றதை நீங்கள் ஏற்றுக்கணும். மருத்துவத்தை ஒருத்தர் இலவசமாக தராரு உலகத்தரத்துக்குன்னு சொன்னால் அவர் ஆதரிக்க மாட்டீங்க. வேலை இல்லைன்னா 4000 ரூபா தரேன்னு ஒன்று சோம்பேறி ஆகிறான், அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்க. திங்க் பண்ணுங்க. இலவசமாக ஒரு பொருளை கரண்டை கொடுத்தா எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவாங்க. 6 சிலிண்டரை கொடுத்தா அவங்க கணக்கு வழக்கு பார்க்காம சமைப்பாங்க. இளைஞர்களுக்கு 3000 ரூபா கொடுத்தா வேலைக்கே போக மாட்டாங்க. வாங்குற காசை சரக்கு போட்டு அப்படியே படுத்துக்குவாங்க. அப்புறம் எப்படி நாடு முன்னேறும்? இனப்படுகொலை தினம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழர்களோட கருப்பு நாள் சொல்கிறாங்க. மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கருப்பு படத்துக்கு காட்டுற ஆர்வத்தை ஏன் இதுக்கு காட்ட மாட்டீங்கன்னு தான் எனக்கு தெரியல. சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள் இவ்வளோ பேர் என் பின்னாடி பாருங்கள், ஒரு எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. இதை தாண்டி 1.5 லட்சம் பேருன்றாங்க. அதிகாரப்பூர்வமாக எவ்வளோ பேர் தெரியல. அவ்வளோ பேரை கொன்று குமிச்சிருக்காங்க. சித்திரவதைப்பட்டு இறந்தவங்க. சித்தரிக்கப்பட்ட விஷயம்னா விஜயும் கிட்டத்தட்ட அப்படி தானே. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு படம் நடித்தவரை 3 மணி நேரம் ரசித்த ஒருத்தரை தூக்கிட்டு இன்றைக்கி சிஎம்மாக உட்கார வச்சுருக்கீங்க. நாங்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பேசுகிறோம் மக்கள் பிரச்சனையை, அதை காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. தயவுசெய்து மக்கள் நீங்கள் தான் திருந்தணும். இனியாவது பாருங்கள். அதே மாதிரி உங்களை மாதிரி சமூக ஊடகத்துக்கும் நான் ஒன்று கேட்குறேன். செய்தி ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா எங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை. நீங்களாவது நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, எலெக்ஷன் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நிறைய பொய்யான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க. கேட்டால் ரூட் மாஃபியா சொல்கிறாங்க, பிஆர் ஒர்க்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய அதாவது ஐடி விங்ஸ் மண்டையை கழுவுறாங்க, மக்களோட மண்டையை கழுவுறாங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் நல்லதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வர்றதெல்லாம் நல்லது கிடையாது. நீங்கள் போய் தேடுறது தான் உங்களுக்கு நல்லது. தயவுசெய்து தேடுங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு முதல்ல தேடுங்க. நீங்கள் தேடாமல் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே நல்லது சரின்னு நம்பினீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எவ்வளோ பேர் இங்கே இறந்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி மே 18. அதுவும் எதனால் இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் இல்லாததுனால தான். அன்றைக்கி அங்கே ஈழத்துலேயும் அதிகாரம் கிடையாது, எங்கள் தமிழ்நாட்டிலையும் அங்கே அதிகாரம் கிடையாது. சரியான அதிகாரம் இருந்திருந்தால் எப்படி பங்களாதேஷ் பாகிஸ்தான்லேருந்து இந்திரா காந்தி அந்த டைமில் பிரித்து கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல அதிகாரம், நமக்கான அதிகாரம் அங்கே இருந்திருந்தா அன்னைக்கு அப்போவே இவ்வளோ பேர் இறந்துருக்க வேண்டிய வாய்ப்பு கிடையாது. சரியான தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கலை. காமராஜருக்கு அப்புறம் ஒரு நல்ல தமிழன் இது வரைக்கும் ஆளலை. தயவுசெய்து தமிழ் சமூகம் புரிஞ்சுக்குங்க. பொழுதுபோக்குலேயும் கேளிக்கையிலையும் மட்டும் ரொம்ப நாட்டம் இருக்குது உங்ககிட்ட. நல்ல விஷயத்தை தேடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா செய்தி ஊடகங்கள் எல்லாமே உங்களுக்கு அவன் திணிக்கிறது தான் உன் மண்டைக்கு ஏறும். அது சரியா தப்பான்னு தெரியாமல் குருட்டுத்தனமாக எல்லாரும் நம்புவீங்க. நீங்கள் தேடுங்க, தயவுசெய்து நல்ல விஷயங்களை தேடுங்க. நல்லது தேடி தான் நம்மளால் எதுவாக இருந்தாலும் இது பண்ண முடியும், நம்ம நன்மைக்கு எடுக்க முடியும். கிடைக்கிறதெல்லாம் நன்மைன்னு நினைக்காதீங்க, பார்க்குறதெல்லாம் நன்மைன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி கடைசியாக கேட்குறது, உங்களை மாதிரி செய்தி ஊடகங்கள் எங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் பேசினது கிடையாது. இதுதான் என்னோட முதல் கூட்டம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்களா எனக்கு தெரியாது. ஒரு 15 வருஷமாக நாம் தமிழர் கட்சியை சமூக ஊடகங்கள்லையும் தனிப்பட்ட முறையில், அது கூட ப்ரைவசியாக தான். யார் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா கூட இல்லை, அவனுங்களுக்கு புரியாது, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாது, நான் என்ன பேசுகிறேன்னு புரியாது. இன்றைக்கி எனக்கு கோபம், அவ்வளோ கோபம். எப்படிடா 8% அந்த ஓட்டை 4% ஆகுனீங்கன்னா இதுதான் ரூட் மாஃபியான்ற மாதிரி ஃபுல்லாக சீமானை பற்றின நெகட்டிவ் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணில் காட்டிகிட்டே இருந்தானுங்க. விஜய் என்ன பண்ணார் எனக்கு தெரியல, என்ன பேசினார், மக்கள் பிரச்சனை இதுக்கு முன்னாடி எங்கே பேசியிருக்காரு, எதுக்கு நின்று இருக்காரு. சரி, அவங்க இயக்கத்துலேருந்து எத்தனை பேர் மக்கள் பிரச்சனை நின்னாங்க? சீமான் எடுத்த போராட்டங்கள், தயவுசெய்து சீமான் பேசினதை இந்த வெட்டி ஓட்டுறதை மட்டும் பார்க்காதீங்க. அவர் பேசுகிறது ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயத்த ஈஸியாக கற்றுப்பீங்க. வாழ்வாதாரத்துக்கான விஷயங்கள் கற்றுப்பீங்க. அவர் ரொம்ப நாளாக முன்வைக்கிறது நிலமும் வளமும் சார்ந்த பொருளாதாரம். சரிங்களா? எல்லாம் நம்ம ஹைடெக் ஆகிட்டோம். ஆல்ரெடி எல்லாம் டெக்னாலஜியில் ரொம்ப 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 வளர்ந்துட்டோம். எல்லாமே இயற்கைக்கு பேராபத்தை தான் கொடுத்துருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஆறு சரியில்லை. அப்படியே ஆறு இருந்தாலும் எவ்வளோ கழிவு தண்ணி எடுத்துன்னு கலக்கிறான். கடலில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்டோட கப்பல்லாம்
கழிவை கொட்டிட்டு போகிறான், மீன்க செத்து மிதக்குது. அதை வந்து பக்கெட்டில் வாரிட்டு இருக்கானுங்க. அந்தளவுக்கு நம்மக்கிட்ட அந்தளவுக்கு கேவலமான அரசியல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க நம்மளை சுற்றி. தயவுசெய்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற வழியை பாருங்கள். நாம் தமிழர் கட்சியில் இருந்த வேட்பாளர்கள் ஒருத்தரையும் எங்களுக்கு தெரியும். அதாவது நாங்கள் ஓட்டு போடுற நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க நாங்கள் ஓட்டு போடுறோன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அவங்களோட அஃபிலியேட்லேருந்து எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்கள் முன்னாடியே எல்லாத்தையுமே ஃபேக்ட் செக் பண்ணி தான் நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுவோம், ஆதரிப்போம். நீங்கள் பிளைண்டாக நம்புறீங்க. முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், என் குழந்தை சொல்லிச்சு, அதனால் நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டேன். குழந்தை உனக்கு சொல்லி தருமா? இல்லை குழந்தைக்கான அரசியலை நீ கட்டமைப்பியா? அதுக்கு எதிர்காலத்தை பற்றி நீ யோசிப்பியா? இல்லை குழந்தைங்க விஜய் மாமா கிண்டர் ஜாய் வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவரை நீங்கள் தூக்கி உட்கார வச்சிட்டீங்க. அவர் சொன்ன வாக்குறுதி, மறுபடியும் கேட்குறேன், அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா அவர் வந்து ஒரு பொய்யான தலைவர்ன்றதை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். அடுத்த வர எலெக்ஷன்லையாவது நாம் தமிழர் கட்சியை ஆதரிங்க. ஏன்னா இவங்க தான் மண்ணுக்கான அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கான அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 விஷயம் தான் இலவசம். நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி, கல்வி, மருத்துவம். இது 3 தான். மருத்துவத்தில் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு வாரத்துக்கு நீங்கள் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? ஒரு மாதத்துக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் தான் உங்களால் செலவு பண்ண முடியுமா? ஒரு ஆப்ரேஷன் இப்போ திடீர்னு உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விபத்து நடக்கக்கூடாது, விபத்து ஒன்று நடந்துடுது, ஒரு 3 லட்சம்லேருந்து 5 லட்சம் கிட்ட கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? வீட்டு பத்திரத்தை அடமானம் வைப்பீங்களா? வீட்டில் இருக்கிற நகைங்களாம் வைப்பீங்களா? மறுபடியும் எப்படி அதை மீட் அடிப்பீங்க? சொல்லுங்கள், யோசிக்கிறீங்களா? கொஞ்சமாவது யோசிங்க, சரிங்களா? மருத்துவத்தை ஒருத்தர் இலவசமாக தராரு உலகத்தரத்துக்குன்னு சொன்னால் அவர் ஆதரிக்க மாட்டீங்க. வேலை இல்லைன்னா 4000 ரூபா தரேன்னு ஒன்று சோம்பேறி ஆகிறான், அதை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்க. திங்க் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது எப்படின்னா, இந்த காலத்து யங்ஸ்டர்ஸு நல்ல சிந்தனையோடு இருக்கிற யங்ஸ்டர்ஸை வந்து உங்களோட அறியாமையினால எங்களை வந்து முட்டுக்கட்டை போட்டு நிறுத்துறீங்க. இனி எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிங்க. உங்களுக்கு தேவையானதை தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சரியான எதிர்காலம் அமையும். உங்கள் பிள்ளைங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் இந்த இயற்கைக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் அரசியல் வந்து இதுதான். இங்கே நிறைய பேர் செத்து இருக்காங்க. யாருமே அதிகாரம் இல்லாத ஒரே காரணத்தினால தான் இறந்துருக்காங்க. எங்ககிட்ட அதிகாரத்தை கொடுங்க, வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை வந்து நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். முழுமையாக பாருங்கள். நாம் தமிழர் கட்சியை வெட்டி ஒட்டுற இதுவை மட்டும் பார்க்காதீங்க. தயவுசெய்து ஒரு காணொலினா முழுமையாக பாருங்கள். எதுவாக இருந்தாலும் அப்படி தான். 3 மணி நேரம் 6 மாதத்துக்கு 3 மணி நேரம் படத்துக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அவ்வளோ நேரம் ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கே போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் க்யூவில் நிற்கிறீங்க. நாங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுனா உங்களுக்கு வந்து வலிக்குதா அதை பார்க்குறதுக்கு? சீமானோட நெகட்டிவிட்டி இனிமேல் வர சீமான் மேலே இருக்க நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க எல்லாருமே நொறுக்குங்க. ஏன்னா எல்லாமே உண்மை தான், அவர் பண்ணது எல்லாமே உண்மை தான். ஆமை ஓட்டில் பயணம் பண்ண முடியாதுன்னாங்க, அதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயம். அதுக்கான வரலாறு தரவு இருக்குது, பதிவு இருக்குது. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு தனியாக நீங்களே வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து இறங்கி பண்ணுங்கள், சரிங்களா? நான் ஒரு 10 நாளில் நான் ஒரு 10 பேரை மாற்றிருக்கேன். என்னோட கோபம் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் தோக்கடிச்சதுனால நான் வந்து இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வீட்டில் சண்டை போட்டு என்கிட்ட பேச முடியல, என்கிட்ட அவங்களால விவாதம் பண்ண முடியல, ஒரு டேட்டாவாக பேச முடியல. சும்மா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. எங்களுக்கு அவ்வளோ புரிதல் இருக்குது. எங்கள் அண்ணா அவ்வளோ விஷயங்கள் வந்து எங்களுக்கு புரிய வச்சுருக்காரு. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுதான் என்னோட முதல்ல இப்போ தான் கேமரா முன்னாடி நான் பேசுகிறேன்னு. என் ஃபோனில் கூட நான் பேசுனது கிடையாது. எவ்வளோ வலி இருந்தால் நான் இப்படி வந்து பேசுவேன்னு மட்டும் தயவுசெய்து புரியுங்க. உங்களுக்கான விஷயத்தை தயவுசெய்து போய் தேடுங்க. பார்க்குறதெல்லாம் நல்லது, பார்க்குறதெல்லாம் சரின்னு மட்டும் ஒரு முடிவு வராதிங்க. விர்ச்சுவல் பாய்ஸ் கிட்ட, அதாவது விஜய் ஃபேன்ஸ் ரசிகனை வந்து ஃபாலோ பண்ணுறவன் அரசியலை கட்டமைச்சிட்டான்ல, அவன் கூட ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. அவனோட அறிவு என்னான்னு உங்களுக்கு தெரியும். நான் நாம் தமிழர் அவங்கள வந்து நான் சோசியல் மீடியாவில் பார்த்து தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஃபாலோ பண்ணும்போது இப்போ ஏன் விஜய் அவர் ஜெயிக்காமல் சீமான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்கணும், ஆனால் ஜெயிக்கலை. அப்போ ஜெயிக்கல, ஓகே, நம்ம அவங்கள குறை சொல்ல வேணாம். இனி அடுத்து என்ன? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாக வேலை தான் ஆச்சு, பர்சன்டேஜ் கம்மியாச்சே தவிர்த்து உள்ளே இருக்க வேகம் என்ன பண்ணலாம்? புதுசாக நம்ம கொள்கையை வந்து கிராமத்தில் போய் சேர்க்கணும். நம்ம கொள்கை என்ன? அவங்க என்ன சொல்கிறாங்க? நாம் தமிழரில் முழுமையாக சாராய கடை மூடணுங்கிறாங்க. நம்ம இந்த அறகுறையாக மூடுறதுலாம் இல்லை. 1 வருடத்துக்குள்ளே பூர்ண மதுவிலக்கு அதை எப்படிங்க அமல்படுத்த முடியும்னா, 1 வருடத்துக்குள்ளே அவனை ஆஸ்பத்திரியில் சேர்க்குறது, அவன் குடிக்காமல் இருந்தால் போனவனை சேர்க்குறது, அந்த 1 வருடத்துக்குள்ளே அவனை சரி பண்ணி கல்லை கொண்டு வந்து அப்படி பண்ணுங்கிறான். கல் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? விவசாயிங்களுக்கு வாழ்வாதாரம் உயரும், பணம் இதாகும். அப்போ கல் வாழை நாரில் வந்து சீலதாக இருக்கிறோம். இது மாதிரி கொள்கைகள் ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு விவசாயம் பண்ணி, அப்போ ஆடு மாடு மேய்க்க நிறைய பேர் வருவாங்க.
அப்போ நிறைய பேர் வரும்போது என்னாகும், பால் விலை அதிகரிக்கும், பால்கோவா இதெல்லாம் அவர் வந்து ப்ரூஃபாக வந்து அவர் சும்மா கதையாக இல்லாமல் நான் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறேன், அவர் சொல்கிற சில ஐடியாஸ் வச்சு தான் நானே பிஸ்னஸில் பேசுவேன், அதை வச்சு நான் இன்கம் எடுக்கிறேன். ஏன் பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மைண்ட் செட்டில் ஒரு கதை மாதிரி கற்பனை பண்ணுவாங்க. சீமான் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மனசுக்குள்ளே வந்து நம்ம ஆட்சிக்கு வந்தால் எப்படி வந்து வாழை இலையை பண்ணுறது, பொருளாதாரம் எப்படி நம்ம உயர்த்துறது, ஆடு மாடு பண்ணை எப்படி இருக்குன்னு அவர் மனசில் ஓட்டி ஒரு படமாக்கி அதை விடுறாரு. அப்படி படமாக்குறவங்க மனசுக்குள்ளே தோணுனது பண்ணாமல் முடியவே முடியாது. இவ்வளவு பேசுகிறவங்களால பொய்யா பேச முடியாது இவ்வளவு இருந்தால். அப்போ வந்து நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணோம், நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா என் கிராமம் பழனி தொகுதி, அப்போ நான் வந்து பழனி தொகுதியில் இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா சீமான் அவங்களோட ஒவ்வொரு கொள்கை, நாம் தமிழரோட ஒவ்வொரு கொள்கை, ஃபஸ்ட்டு கொள்கை என்ன இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு ப்ளக்ஸு மாதத்துக்கு ஒவ்வொரு ப்ளக்ஸு. ஃபஸ்ட்டு கொள்கை குடிக்கிறனால என்னென்ன தீமைகள், குடிக்காமல் இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு போட்டுட்டு இது மாதிரி போட்டுட்டு எவ்வளோ செலவாகுதுன்னு போட்டு நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் 1 வருடத்தில் பூரண மதுவிலக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு கொள்கை. அடுத்த மாதம் வந்து 2வது கொள்கை, இப்படின்னு மாதம் ஒரு ப்ளக்ஸ் வச்சு இந்த கொள்கையை வந்து நம்ம வந்து கிராமங்கள் ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு தான் இதுங்கிறோம். 2031 என் தொகுதியில் இருக்கிறவங்கள நான் வந்து பழனி தொகுதி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறவங்கள 2039 நான் ஜெயிக்க வைப்பேன். யார் வர்றாங்க வரல, இந்த எலெக்ஷன் போனனால நமக்கு வந்து அதிகமாக இதுதான் வந்திருக்கு, இந்த எலெக்ஷனில் ஜெயிக்காதனால இன்னி வேகம் தான் வந்திருக்கு. 2031 என் தொகுதியில் இருக்கவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம். இனியும் வேகமாக வீட்டில் இப்போ தோற்றதுக்கப்புறமா இன்னும் ஸ்பீடாக பண்ணணும், இதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சின்ன இளைஞர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து செல்லு படம் பார்க்குறது இதோட போயிடுதே தவிர்த்து இப்போ ஒரு மாநாடு மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அப்போ இது எதுக்காக போட்டிருக்கோம், எத்தனை பேரை கொண்டிருக்கிறாங்க, அப்போ இதெல்லாம் தெரியாமையே போயிடுச்சு. நான் ஒரு தமிழ் இனத்துக்காக அம்மா அப்பா பையன் ஒய்ஃபுன்னு மொத்த தலைமுறையே இழந்தவங்களுக்காக இதெல்லாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியவே கிடையாது. சின்ன பசங்களுக்கு ஏன் தெரியலன்னா அதை கொண்டு போய் சேர்க்கலை யாரும். சேர்த்தா அது வந்து அரசியல் ஆகும்னு இத்தனை நாள் ஆட்சி பண்ணவங்க இருந்துட்டாங்க. அப்போ நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ மே 18 அப்போ வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து இதை காட்டணும் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறது. அது மாதிரி வந்து எனக்கு எப்படி இந்த இது வந்துச்சுன்னா, நான் சின்ன ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் லேப்டாப்பில் போட்டு காமிக்கிறாரு, காரைக்குடிக்கார், இப்படி பாருப்பா எத்தனை பேரை நம்ம தமிழர்களை கொண்டிருக்காங்கன்னு. அப்போலேருந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு வழி மாதிரி ஆயிடுச்சு. அந்த மே 18 வந்தாலே நிறைய பேரை நம்மளை மாதிரி கொண்டிருக்காங்களே நம்ம எத்தவங்களை அப்படிங்கிறது வருது. அப்போ இதை யார் எடுத்து வச்சு பேசுகிறா, சீமான் அவங்க. அப்போ அவங்களுக்கு ஆதரிக்காமல் நல்ல கொள்கைகள் இருக்குது. இலவசம் வேணாம், இலவசம் இருந்துச்சுன்னா சீமான் அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து சிக்கனம் பண்ணணும்னு தெரியாது. இலவசமாக ஒரு பொருளை கரண்டை கொடுத்தா எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவாங்க. 6 சிலிண்டர் கொடுத்தா அவங்க வந்து கணக்கு வழக்கு பார்க்காம சமைப்பாங்க. இளைஞர்களுக்கு 3000 ரூபா கொடுத்தா வேலைக்கே போக மாட்டாங்க. வாங்குகிற காசை வந்து சரக்கு போட்டு அப்படியே படுத்துக்குவாங்க. அப்புறம் எப்படி நாடு முன்னேறும்? 3000 ரூபா கொடுத்தா எப்படி அவன் வேலைக்கு போவான்? சும்மாவே வேலைக்கு போக மாட்டேங்கிறான். 3000 ரூபா கொடுத்தா எப்படி வேலைக்கு போவான்? அதே போதுமே, வீட்டில் படுத்துக்கிட்டு ஒய்ஃப் அவங்கள இதுன்ட்டுருக்கா. சாராய கடை 700 கடை மூடுனா போதாது, டோட்டலாக சாராய கடையை மூடி கல்லை கொண்டு வந்தால் தான். கல்லை குடித்து செத்தவன் கிடையாது இல்லை, 3 கல்லுக்கு மேலே குடிக்க முடியாது இல்லை. அப்போ கேரளாவில் கல் இருக்குது, இங்கேயே இல்லை. கேரளாவில் கல் இருக்குன்னா கேரளா கவர்மெண்ட்டு நல்லா யோசிக்கிறான். அவங்க இருக்கிறக்கு இங்கே சாராய கடை எதுங்கணுன்னு. இப்போ பேருக்காக இவங்க வந்து விஜய் அவங்க வந்துட்டு நல்லா பண்ணட்டும், 700 கடையை மூடினது நல்லது தான். ஏன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்கும்போது நல்லா பொதுமக்கள் போவாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டில் குடிச்சிட்டு வந்துட்டு அந்த லேடிஸை போய் இதுமாங்க. ஏன்னா இதை நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் போகும்போதே குடிச்சிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு போயின்னுட்டு இருந்தாங்க. அப்போ கடையை ஒயின் ஷாப் வந்து அந்த இடத்துல மட்டும் மூடாமல் எல்லா இடத்துலையும் மூடுங்க. எல்லா இடத்துலையும் மூடிட்டு கல்லை கொண்டு வாங்க, விவசாயி நல்லா இருப்பான், அவனுக்கு இன்னும் நல்லது தானே, உடம்புக்கும் நல்லது தானே. அது மாதிரி எல்லா அரசியலையும் வந்து பேசுறதுக்கு எந்த அரசியலையும் கிடையாது, அதுக்கான ஐடியாலஜி கிடையாது. சீமான் அவங்கள தவிர்த்து தெளிவான அரசியலை பேசி பண்ணவும் முடியாது. அவங்க 4 பேர் சொல்கிறத வச்சு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, அவங்களே ஒரு டீம் மீட்டிங்கை போச்சு. திமுக அதிமுக ஏடிஎம்கே எல்லாரும் அவங்க ஒரு இதை வச்சு தான் பண்ணுவாங்களே தவிர்த்து சீமான் அவங்க மாதிரி யோசித்து பண்ண முடியாது. அதனால தான் சீமான் அவங்க ஆட்சிக்கு வரணும். ஏன்னா அவங்க 1000 கணக்கான புக்கு படிக்கிறாங்க, பல பேரை பார்க்குறாங்க, நல்லது கெட்டதை பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நல்லது தெரியுது. இதே வெளியில் விஜய் அவர் இருக்கிறாருன்னா அரசியல் பண்ணுவார், சில நல்லது பண்ணுவாரே தவிர்த்து எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணணும், எப்படி விவசாயத்தை அதிகப்படுத்தணும், மண் வளத்தை எதிர்த்தணும், நீரை எப்படி பெருக்கணும். தருமபுரியில் வந்து கிணத்துக்குள்ளே வந்து டேங்க் லாரி வச்சு கிணத்துக்குள்ளே ஊற்றிட்டு இருக்கிறான். கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிற காலம் போய் கிணத்துக்குள்ளே 10 டேங்க் லாரி வச்சு ஊற்றி எடுத்துகிட்டு இருக்கிறான். இதை வச்சு அவங்க யோசிக்க மாட்டாங்க, எப்படி நம்ம சிட்டி ஆக்கலாம், சிங்கப்பூர் ஆக்கலாம், மலேசியா ஆக்கலான்னு. இருக்கிறதெல்லாம் அழிக்க தான் பார்ப்பாங்க. நம்ம 50 வருஷம் ஆனாலும் நம்ம செல்லு இல்லாமல் உயிர் வாழ முடியும், எல்லாம் இல்லாமல் உயிர் வாழ முடியும், சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. காட்டுவாசியாக கூட உயிர் வாழ்ந்துடலாம் 50 இன்னி வர 50 வருஷம் கழிச்சு. ஆனால் சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அப்போ நம்ம இப்போதே வந்து சீமான் அவங்க சொல்கிறத வச்சு பால் வள இயற்கையை பாதுகாத்தோம்னா நம்ம நிறையா இன்னும் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு சாப்பாடு தண்ணிக்கு பஞ்சமாக இருக்கும். அப்போ நம்மகிட்ட அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம பொருளாதாரம் அதிகமாகும். நம்ம பல பேர் உயிரை காப்பாற்றுவோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்.
அப்போ இதைத்தான் சொல்கிறாங்க, 50 வருஷம் கழித்து நடக்க போகிறத பற்றி பேசுகிறாங்க. சீமான் அவங்க சொன்னது என்னென்னா, நான் விதை போட்டுட்டேன், அது என்னைக்கா இருந்தாலும் மரம் முளைக்கும். அதே மாதிரி நான் வர்றேன், நான் அடுத்து என் ஜென்ரேஷனு அடுத்த 2031 ஜெயிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்போம். அடுத்து இப்படி எவ்வளோ நாளானாலும் ஜெயிக்காமல் அடுத்தவங்களாவது வந்து ஜெயிக்க வைப்போம். அதுதான் நான் சொல்லிக்கிறேன்னா.